இங்கே ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு வரதட்சணை கொடுமையால் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இது ரொம்ப பாசக்கார ஒரு அண்ணனோட கதை. இந்த அண்ணனுக்கு 4 தங்கச்சிங்க இருக்கும். 4 தங்கச்சிங்களும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு லவரை ரொம்ப நாள் வெயிட்டிங்லேயே வச்சுருக்காரு. எப்படியாவது தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப நல்ல சம்பந்தமாக தான் பார்க்குறாரு. இவர் சக்திக்கு மீறி நிறைய செலவும் பண்ணுறாரு. வர தங்கச்சிங்களுக்கெல்லாம் நிறைய வரதட்சணை கேட்குறனால வரதட்சணை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு சம்பந்தத்தை பார்த்து பிடிச்சி எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு நிறைய கடனை உடனே வாங்கி கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறாரு. தங்கச்சிங்க எப்படியும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. இவருடைய லவரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. முதல் தங்கச்சிக்கு ரொம்ப சந்தோஷமாக நிறைய கடன் வாங்கி ஆனால் பிரம்மாண்டமாக தான் கல்யாணத்தையும் பண்ணி வைப்பார். கல்யாணம் பண்ணி வச்சு ஊருக்கும் அனுப்பி வைப்பார். அடுத்ததாக இருக்கக்கூடிய தங்கச்சிங்களுக்கு நல்ல நல்ல வரன்களாக பார்த்து சீக்கிரத்தில் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு இவர் நிறைய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பார். இவர் சக்திக்கு மேலே கடனும் வாங்குவார். ஒரு கட்டத்துக்கு மேலே செலவு சமாளிக்க முடியாமல் இவருடைய கிட்னியை விற்பார். வெளியூரில் போய் கிட்னி விற்றுட்டு ஊருக்கு வந்துட்டு இருக்கிற நேரத்தில் இவருக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வந்துட்டு காத்துட்ருக்கு. ஒரு ஃபோன் கால் வரும். ஃபோன் காலில் தான் இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸும் வரும். ஓடி போய் பார்க்கும்போது அவங்க தங்கச்சி இறந்து கிடந்திருப்பாங்க. வரதட்சணை கொடுமை தாங்க முடியாமல் இறந்துருப்பாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்டி தான் சொல்லுவாங்க, உன் தங்கச்சியை ராத்திரியெல்லாம் டபுள் டோர் ஃப்ரிட்ஜு கேட்டு கொடுமைப்படுத்தினாங்க, அதை தாங்காமல் தான் இவ இறந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது மிகவும் தப்புன்னு இருக்கிற மிச்சம் 3 தங்கச்சிகளையும் நல்லா படிக்க வைப்பேன், வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு இந்த மாதிரி சாகடிக்க நான் விட மாட்டேன், அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்களே தேர்ந்தெடுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுறாரு. இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சதுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.